பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த அவனையிலிருந்து நாம் விடைபெறுகிற பொழுது நல்லவர்களாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஈமான் சலாமத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, புனிதமான இந்த ஜும்மா ஜமாத்துல் அப்பல் மாதம் 5ஆம் மாதம், இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி ஜும்மா பெருநாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நமது சமுதாய மக்கள் இந்த நாளுடைய அருமை பெருமையை புனிதத்துவத்தை சரியான முறையிலே விளங்காதிருக்கிறார்கள். நன்கு விளங்கிக் கொண்டார்கள் என்றால் இந்த நாளை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள், நிறைய அமல்கள் செய்ய தொடங்கி விடுவார்கள், சலவாத்துக்கு போக திக்கர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நாள் இருக்கிறத ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஒரு வாரம் பூரா நாம் மகிழ்ச்சியோடு இருக்க, நிம்மதியாக இருக்க, நல வளத்தோடு இருக்க இந்த நாள் நமக்கு வழிவகுக்கும் என்பதிலே சந்திக்கும் சந்தேகமே. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸமாஇ வாத்தில் புரூஜ் என்கின்ற அந்த சூராவுடைய தொடக்கத்தில் ஷாஹிதின் மஷூஹூத் என்று சொல்லி இந்த நாள் மீது சத்தியமிட்டு சொல்கிறார். ஷாஹிதி என்றால் வாரந்தோறும் வரப்போகின்ற நாளாக இருக்கிறது, நம்மிடத்தில் ஆதராகக்கூடிய நாளாக இருக்கிறது என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த நாள் மறுமை நாளிலே நமக்கு ஷஹாதத் சாட்சி பகரக்கூடியதாக இருக்கும். நாம் நல்ல அமலில் இல்லை, விவாதத்தில் இல்லை ஈடுபடுகிற போது நல்லவன் என்று சாட்சி பகரக்கூடியதாக இருக்கும். சையீதுல் ஐயாம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்களின் தலைவன் அல்லது தலைவி என்று இந்த நாளை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார். எனவே அன்பான பெருமக்களே, முன்னோர்கள் நல்லோர்கள் இந்த நாளை எந்த அளவுக்கு சிறப்பித்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தை திருப்பி பார்த்தோம் என்றால் அதன் உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். யார் மாலை வந்துவிட்டாரே, இந்த நெல்லியை பற்றிய அந்த சிந்தனை அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்துவிடும். அந்த சிந்தனை அவர்களுக்கு மிகைக்க ஆரம்பிக்கும். நெல்லி இரவுலிருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜும்ஆத்தி அகர்வு யௌமுல் ஜும்ஆத்தி அஸ்ஹர் என்று குறிப்பிட்டார். ஜும்மா நாளுடைய அந்த இரவு இருக்கிறது லைலத்துல் ஜும்ஆ, அது பிரகாசமாக இருக்கிறது அகர்வு. மறுநாள் பகல் இருக்கிறது அஸ்ஹர், அது மிக செழிப்பானதாக இருக்கிறது, சுபிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, மகிழ்ச்சியை மாறி தரக்கூடியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அகர்வு அஸ்ஹர் என்கின்ற வார்த்தைகளை வல்லவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் விளங்கிக் கொண்ட நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? யாரும் நாளை வந்துவிட்டாலே வெள்ளி இரவுல திக்ருகளில் ஈடுபடுவார்கள், அதிகம் சலவாத்துகள் ஓத ஆரம்பிப்பார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓத ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு தொழுகையிலுமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூறாக்களை அந்த இரவிலே மறுநாள் பகலிலே ஓதினார்களோ அந்த சூறாக்களை ஓத ஆரம்பித்து விடுவார்கள் அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில். இதன் காரணமாக அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றார்கள், நிம்மதியான வாழ்க்கையை அடைந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜும்மா நாளுடைய மதிப்பு மரியாதை நம் மக்களுக்கு நம்மை பலருக்கு தெரியாது இருக்கிறது, பலர் தெரிந்து வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மா நாளை முன்னிறுத்தி ஒரு சூறாவே இறக்கி ஆரம்பித்தார், சூரத்துல் ஜும்மா. அதன் வசனத்தை தான் நாம் ஓதி காண்பித்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மா நாளிலே ஜும்மா தொழுகைக்காக நிதா கொடுக்கப்பட்டு விட்டார், பாங்கு சொல்லப்பட்டு விட்டார், நீங்கள் இறை தியானத்தை நோக்கி, இறை வணக்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், உங்களுடைய
வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள், அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் அதிகப்படியும் திக்ர் செய்தீர்கள் என்றால் அல்லக்கும் துப்புளியும் அதில் உங்களுக்கு நிறைந்த வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். இதற்கு மேலே என்ன இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கிறார். மற்ற ஐவேளை நாம் தொழுகிறோம் தினமும். ஆனால் ஜும்மா தொழுகைக்கு ஒரு தனி சிறப்பு மரியாதை இருக்கிறது. இந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும், ஒரு கிஃப்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உம்மத்தார் மட்டுமல்ல, அருமை சகோதரர்களை பெரியவர்களே, முந்தைய உம்மத்துமார்களுக்கும் கூட இந்த வெள்ளிக்கிழமையைத்தான் அல்லாஹ் ஜும்மா நாளாக அறிவிப்பு செய்திருந்தார். யஹூதியின் நசாராக்களுக்கெல்லாம். ஆனால் அந்த உம்மத்துமார்கள் அதில் கருத்து வேறுபாடு கொண்டு வெள்ளிக்கிழமையை விட்டுவிட்டு மறுநாள் 3ஆம் நாளை அவருக்கு தேர்வு செய்து கொண்டார். யஹூதிகள் சனிக்கிழமையை வெள்ளிக்கிழமையை போன்று ஜும்மா நாளாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். நசாராக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஏக இறைவனுடைய உத்தரவை அப்படியே பின்பற்றுபவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சிறப்பித்துக் கொள்கிறார்கள். மற்ற உம்மத்துமாரெல்லாம் நம்மை துயர்ந்தவர்களாக வண்ணாசுவல்லா தபம். ஆனால் நாம் தான் இந்த ஜும்மா நாளை சிறப்பிக்கிற விஷயத்தில் முன்னிலையை பெற்றிருக்கிறோம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே நாம் கடைசியாக வந்தாலும் கூட மறு உலகத்திலே அந்தஸ்தான மதிப்பு மரியாதையினால் நாம் தான் முன்னணியை பெற்றவர்களாக இருப்போம் என்றும் கூறுகிறார்கள். நஹ்னு அல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன் என்று கூறுகிறார்கள். ஏனைய உம்மத்துமார்கள் எல்லாம் வந்து சென்று விட்டார்கள். கடைசி இறுதி உம்மத்தாகத்தான் நாம் இந்த உலகத்திலே தோன்றினோம். ஆனால் மறுமை நாளில நமக்கான சிறப்பு மதிப்பு மரியாதை இருக்கிறது, மனுஷனுக்கு இருக்கிறது, அது மிக உயர்வு மிக்கதாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொல்கிறார். அருமை சகோதரர்களே பெரியவர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று எவ்வளவு சீக்கிரமாக நாம் பள்ளிக்கு வர முடியுமோ நாம் வந்துவிட வேண்டும். அதிலே நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது, இறை பொருத்தம் இருக்கிறது. இந்த வாழ்நாளிலே அதை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே உத்தரவு பிறப்பித்து விட்டானா இல்லையா? சும்மா அன்று வாக்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளியை நோக்கி இறை தியானத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்ற பசகாவுக்கு சொல்லிவிட்டானா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, பசாவு என்கிறார். விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு முக்கியமான சம்பவம் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கிலாபத் காலத்தில் மெம்பரிலே இருக்கிறார், குத்பா கொடுத்தவர். அப்போது ஒரு மனிதர் பள்ளி உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் எந்த நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும்? அந்த சவாலுக்கு பின்னாலே, சூரியன் உச்சத்திற்கு வந்ததற்கு பின்னாலேயே அவர் வந்திருக்க வேண்டும். குத்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது வருகிறார். அந்த நண்பரை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரிலே நின்று கொண்டு அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய சாகத்தில் எந்த நேரம் என்று கேட்டுவிட்டார். அவர் மலைக்கு போய்விட்டார். சற்று தாமதமாக வந்தவர் மலைக்கு போய் சொன்னார், குறித்து சொல்லிட்டு எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை நான் முடித்துவிட்டு வீட்டிற்கு வேகமாக வந்து ஒருவெடுத்து விட்டு விரைவாக பள்ளி வந்து சேர்ந்தேன் என்று அவர் பதிலுரைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முழு மட்டும்தான் செய்வீர்களா? குடிப்பது சுண்ணத்தல்லவா? அதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்களே என்று சொன்னார். அதோடு அந்த உரையாடல் நிறைவு பெறுகிறது. அருமை சகோதரர்களே பெரியவர்களே, அவ்வாறு தாமதமாக வந்தவர் யார் என்று கேட்டால், என்னை போன்ற ஒரு சாதாரணமான ஆளர்கள். அன்பான பெருமக்களே, சற்று தாமதமாக வந்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 4 கலீஃபாக்களிலே 3ஆம் கலீஃபாவாக திகழ்ந்த அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பரிலே நின்று கொண்டு கேள்வி ஐக்கியத்து சாகினார். சற்று யோசித்து பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நம்மை கூட உயர்ந்தவர்கள்
எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக அவர் நடந்து கொண்டார்கள் நாம் பார்க்கிறோம். இப்படி 4 பேருக்கு மத்தியிலே வைத்து நம்மை இப்படி விசாரிக்கிறாரோ என்று அவர்கள் வருத்தப்படவில்லை, சங்கடப்படவில்லை. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கான காரணத்தை சொல்லிய போது, அந்த காரணத்தை சொல்லியதற்கு பின்பு உமருக்குள் சத்தார்களுக்கான அதற்கு பதில் சொல்லிய போது, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டும், உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்கள், ஜாமி, சஹீஹ், புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஜும்மா நாளன்று பாங்கு சொல்லப்பட்டுவிட்டால் மலக்குமார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல் வாசலிலே இருக்கிறார்கள். பக்கத்தில் மலாயிகா யார் முதலாக வருகிறார்களோ எல்லோருடைய பெயர்களையும் பதிவு செய்கிறார்கள். முதலிலே வரக்கூடியவர் ஒரு ஒட்டகை அடியா செய்வது போன்று, இரண்டாவதாக வரக்கூடியவர் ஒரு பக்கராவை, மூன்றாவதாக வரக்கூடியவர் ஒரு ஆட்டை, நான்காவதாக வரக்கூடியவர் ஒரு கோழியை, ஐந்தாவதாக வரக்கூடியவர் ஒரு முட்டை என்று உதாரணம் காண்பிக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக இதையெல்லாம் ஹதியா கொடுத்தோம் என்றால், இஹ்லாஸோடு ஈமானோடு ஏத்திசாபோடு கொடுத்தோம் என்றால் அதற்கு எந்த அளவுக்கு பெருவாரியான நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். கடைசியாக மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? இமாம் தம்முடைய சொற்பொழிவை தொடங்கிவிட்டார் என்றால் அவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருந்த அந்த பெயர் பட்டியலை, அந்த ஓலையை மடித்து வைத்துவிட்டு அவர்களும் பயான் கேட்க அமர்ந்து விடுகிறார்கள். நம் பார்வைக்கு தெரியவில்லை, அந்த மஜ்லிஸிலே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாதவர்களாக மலக்குமார்கள் நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எதிர்கள் நின்று கொண்டு நம்மை ஹாசல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் நமக்கு தெரியவில்லை. பின்பு இமாம் தம்முடைய பணியை தொடங்கியதற்கு பின்னாலே தங்களோடு மலக்குமார்கள் இணைந்து வந்து அமர்ந்து கொண்டு இந்த திக்ர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த சொற்பொழிவுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதை நாம் பார்க்கவில்லை. ஆனால் நம்மளோடு மலக்குமார்கள் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் முன்கூட்டியே தயாராக இருக்கிறது, காலையிலிருந்தே தயாராக இருக்கிறது. சுக்கு தொழுகை வேலையிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகின்றோம். சுக்கு தொழுகையை நாம் என்ன செய்கின்றோம்? ஜமாத்தோடு தொழுகிறோம். ஜமாத்தோடு தொழுவதில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு கூட சுக்கு பயானில் நாம் நினைவுபடுத்தணும். ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார் என்றால் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், அவர் பாதி இரவு தொழுது நன்மையை பெறுகிறார். ஜமாத்தோடு தொழுதார் என்றார். ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார் என்றால் அவர் முழு இரவையும் இருந்து தொழுது நன்மையை பாக்கியசாலியானாங்க. நம்மால் முடியுமா? முழு இரவு பூராவும் நின்று வழங்குவது என்பது அது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நன்மை கிடைக்கிறதாக சொல்கிறார்கள். ஜமாத்தோடு தொழுகிறது, இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் நாம் ஜமாத்தோடு தொழுகிற போது நமக்கு இந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன காரணம் என்று கேட்டால், இந்த நாளிலே நாம் நல்ல முறையிலே குளித்துவிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு வாசனை பூசிக்கொண்டு தேவையான தலையில எண்ணெயையும் தடவிக்கொண்டு, இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் வரக்கூடிய வார்த்தைகள். பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்து முன்கூட்டியே வந்து திக்ரு பித்திரிகளில் சூரத்தில் கவுப்பு போன்ற சூறாக்களை ஒரு ஓதினார் என்றால் ஒரு வாரத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை நாம் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, ஜும்மா டு ஜும்மா ஒரு வாரம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில குற்றங்கள், இதெல்லாம் நாம சொல்லவில்லை. இந்த ஜும்மா நாளுடைய அருமை பெருமையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? எனவே அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த வாரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது, நம்மை அல்லாஹ் புனிதப்படுத்துகிற போது சற்று யோசித்து பாருங்கள். இதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறானா இல்லையா? ஜும்மா தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் திக்ரை நோக்கி விரையுங்கள், வதரும் பயம், உங்களுடைய அந்த பையை நீங்கள் விட்டுவிடுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே,
அதற்கான விளக்கத்தை புகாரிலே எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? பை என்றால் பை மட்டுமல்ல, வியாபாரம் மட்டுமல்ல, எந்த கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபடக்கூடாது. தகவல் சனானாத்து புல்லுகா என்கிறார். அதற்கு பின்னால் மார்க்கெட்டுக்கு செல்வது, அல்லது அதற்கு வாங்குவதற்கு பின்னால் தான் குளிக்க செல்வது, ட்ரெஸ் பண்ண செல்வது, இந்த பணிகளில் கூட ஈடுபடக்கூடாது. வாங்க சொல்ல போற நேரம் நமக்கு நன்கு தெரியும். அது ஒரே டைம் தான். 12